எலிக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச ஆடு கோழி இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் நைட்டு இருட்டில் சங்கரு அப்படிங்கிறவர் வளர்த்துட்டு வர ஆடு கோழியை திருடுறதுக்காக 3 திருடங்க அவர் வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து பயந்து போன ஆடும் கோழியும் என்ன பண்றதுனே தெரியாம ஒரு எலிக்கிட்ட போய், எலி எலி எப்படியாவது எங்களை காப்பாத்துவியா ப்ளீஸ், எங்களை திருடுறதுக்காக 3 திருடங்க வந்திருக்காங்க, ப்ளீஸ் எலி எப்படியாவது எங்களை காப்பாத்து அப்படின்னு கேட்க, எலி தன்னோட கூட்டத்தையே கூட்டு வந்து இருட்டுக்குள்ள அந்த 3 திருடங்க காலில் கடிச்சு ஓட ஓட திருடங்களை விரட்டி விட்டுருச்சு. அதுல இருந்து எலி ஆடு கோழி 3 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருந்தாங்க. டெய்லியுமே கோழி ஆட்டுக்கு பக்கத்துல வச்சிருக்கிற நெல் மூட்டைய கொத்தி அதுல இருக்கிற நெல்லை திங்கிறதும் தின்னுட்டு அங்கேயே முட்டைய போட்டு போறதும் வழக்கமா இருந்துச்சு. கோழி போட்டு போன முட்டைய ஆடு மிதிச்சு உடைக்கிறதும் டெய்லி நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சங்கரு கோழிக்கிட்ட, கோழி நீ தானே டெய்லி நெல் முட்டைய கொத்தி அதுல இருக்கிற நெல்லை திங்கிற, அங்கேயே முட்டையும் போட்டு வச்சுட்டு போயிடுற, ஆடு நீ தானே டெய்லி அதை மிதிச்சு உடைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, கோழியும் ஆடும் பயந்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, ஐயா நாங்கள் எதுவுமே பண்ணலை, இங்கே ஒரு எலி சுற்றிட்டு இருக்கு ஐயா, அதுதான் டெய்லி நெல்லை திங்கிறதுமா நான் போட்டு வச்சுட்டு போகிற முட்டையை உடைக்கிறதுமா இருக்குங்க ஐயா அப்படின்னு கோழி சொல்ல, ஆடும் மா மா ஆமான்னு தலையசைச்சிச்சு. சங்கரு, ஓ எலிதான் அந்த வேலை பார்த்துட்டு தெரியுதா, இன்னைக்கே அந்த எலியை பிடிக்கிறேன் அப்படின்னு எலி பொறி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாரு. அதை பார்த்த எலி, ஐயோ இன்னைக்கு நைட்டு நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தனக்கு எலி பொறி குழிய பறிச்சது ஆடு கோழினே தெரியாம அவங்க கிட்ட போய், நண்பர்களே முதலாளி என்னை பிடிக்கிறதுக்காக எலி பொறி வச்சிருக்காரு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன், இல்லை நீங்களாவது ஏதாவது பண்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, கோழி எனக்கெல்லாம் அந்த எலி பொறினால ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, உனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும், நான் சொன்ன என்ன முதலாளி எடுத்துறவா போறாரு. ஆடு, எனக்கும் அந்த எலி பொறினால எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு மேலே உனக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு எனக்கு மூளையும் இல்லை, உன்னை காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு உடம்புல பலமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிற. எலி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயந்துக்கிட்டு அதோட வலைக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. முதலாளியும் நைட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீனை பொறிச்சு அதை எலி பொறிக்குள்ளே வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு ஒரு சத்தம், டப்புன்னு. முதலாளி அம்மா ஏங்க எலி மாட்டிக்கிச்சு அப்படின்னு போய் பார்க்க, இங்கே ஒரு பாம்பு வறுத்த மீனை சாப்பிட்றதுக்காக எலி பொறிக்குள்ளே போய் அது அடித்து 2 துண்டாக கிடந்துச்சு. பாம்போட தலைப்பகுதி மெதுவாக நகர்ந்து முதலாளி அம்மாவோட காலை கொத்திருச்சு. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு முதலாளி அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு வந்த முதலாளி வேகமாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் முதலாளி அம்மாவை காப்பாத்திடுறாங்க. வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. பார்க்க வந்த எல்லாரும், பாம்பு கடிக்கு கோழிக்கறி சாப்பிட்டா நல்லதுமா அப்படின்னு சொல்ல நம்ம கோழியை அடிச்சு குழம்பு வச்சிடுறாங்க. முதலாளி அம்மா பொழைச்ச சந்தோஷத்துல நம்ம ஆடடிச்சு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் விருந்தே போட்டுறாரு முதலாளி. இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த எலி தனக்கு துரோகம் செய்ய நினைச்சது ஆடு கோழின்னு கூட தெரியாம, ஐயோ நம்ம நண்பர்களை நம்மளால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருந்துச்சு. இப்படிதாங்க நமக்கு சாதகமா நம்மளை நம்புறவங்களுக்கு பண்ற துரோகம் பின்னாடி நாள்ல நமக்கே வந்து பாதகமா முடியுங்கிறது தெரியாமையே பண்ணிட்டு இருக்கோம். இந்த கதையை பற்றி என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.